வணக்கம். ஒரு சிறுகதை. ஒரு ஆற்றின் கரையில் 2 பெரிய மரம் இருந்தது. அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி மரத்திடம் கேட்டது, மழைக்காலம் தொடங்க இருப்பதால் நானும் என் குழந்தைகளும் வசிக்க கூடு கட்ட அனுமதிக்க முடியுமா என்று கேட்டது. முதலில் இருந்த மரம் முடியாது என்றது. அடுத்த மரத்திடம் கேட்டது, அதை அனுமதித்தது. குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருந்த நேரம் அன்று பலத்த மழை. காற்றின் வெள்ளம் வந்து முதல் மரத்தை அடித்து சென்றது. தண்ணீரில் இழுத்துச் செல்லும் போது குருவி சிரித்து கொண்டே சொன்னது, எனக்கு கூடு கட்ட இடமில்லை என்றதால் சொன்னேன், இப்போது தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுகிறாய் என்றது. அதற்கு மரம் சொன்னது, எனக்கு தெரியும், நான் வலுவடைந்து விட்டேன், இப்படியும் இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன், தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுவேன் என்று. நீயும் உன் குழந்தையும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் உனக்கு இடம் இல்லை என்றேன், நினைத்துவிடு என்றது மரம். உங்களை யாரும் நிராகரித்தால் அவர்களை தவறாக நினைக்காதீர்கள். எல்லாம் உங்கள் நன்மைக்கு. சிந்தியுங்கள். நன்றி.